ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். கேபேஜ் முட்டைக்கோஸை வச்சு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக நறுக்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு தேவையான மாதிரி 1 ஸ்பூன் அளவு நான் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் பூண்டு, 1 ஸ்பூன் இஞ்சி, இது கூடவே ஒரு 4-5 புதினா தழை ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 3 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவு பச்சரிசி மாவு. இது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் அப்படியே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசையும் போது அந்த முட்டைக்கோஸ்லேருந்தே நல்லா தண்ணி வரும். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. மாவை இந்த மாதிரி பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம தண்ணியே விட வேண்டியதில்லை, அதில் இருக்க தண்ணி இதுக்கு போதுமானது. இந்த மாதிரி பிடிச்சா இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் பக்குவம். உங்களுக்கு தண்ணி வேணும்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஆனால் தண்ணி விட தேவை இருக்காது. உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ வானலியை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை எந்த ஷேப்பில் வேணாலும் விட்டுக்கோங்க. நான் சின்ன சின்ன உருண்டையாக போட்டிருக்கேன். நீங்கள் பக்கோடாவில் உதிரியாக கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 1 by 1 இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் விடும்போது கையை கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. போட்ட உடனே கரண்டி விட்டு கிண்டாமல் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். கரண்டி விட்டு கலரும் போது அப்படியே உடஞ்சிரும், உதிரியாக ஆகிடும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்படி பொறுமையாக 1 by 1 அப்படியே திருப்பிக்கோங்க. கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப ஹையாகவும் வேணாம், ரொம்ப ஸ்லோவாகவும் வேணாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கேபேஜ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. பொன்னிறமானதும் வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது மீதம் எடுத்து வச்சுருக்கிற மாவையும் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் சேர்த்துக்கோங்க. எல்லா மாவையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் என்னங்க, சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. டீ கூட சர்வ் பண்ணிங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் என்னங்க, சர்வ் பண்ண வேண்டியதான். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.